எல்லாம் போற்றும் பேரடா என்னாலும் சந்தோஷம் உன்னாலே இந்த பூமி காணும் மாயா மச்சிந்திரா மாற்றங்கள் நீ கொண்டா. மாரகன் சுயம்புவின் தவத்தை கலைக்க ஜாடியிலிருந்து அகோரனை விடுதலை செய்து அனுப்புகிறான். பொன்னு தாயிடம் குடுகுடுப்பைக்காரன் சுயம்புவுக்கு நாகதோஷம் இருப்பதாக கூறிச் செல்கிறான். சுயம்புவின் தவத்தை கலைக்க வரும் அகோரன் தனது ஆற்றல் மூலம் அகத்தியர் மலை அதிரும் வண்ணம் பல விதங்களில் குரல் எழுப்புகிறான். நிலத்தை உதைத்து அதிர்வுகளையும் சப்தங்களையும் உண்டு பண்ணுகின்றான். ஜலங்கிணியை வரவழைத்து நடனமாடச் செய்கிறான். இறுதியாக மகுடி ஊதி பாம்பு ஒன்றை வரவழைக்கின்றான். பாம்பு சுயம்புவின் அருகே வர மகுடி ஊதுவதை நிறுத்துகின்றான். பாம்பு சுயம்புவை கொத்துகிறது. தெய்வமே, என் உயிரை எடுத்துக்கிட்டு என் பிள்ளைய விட்டுருமா? ஒழிந்தான் சுயம்பு. இனி எனக்கு எதிரியே கிடையாது. கவசம் எனக்குதான் சொந்தம். காலகண்டா, இந்த மாரகனின் சக்தியை இப்பொழுதாவது புரிந்து கொள். கவசத்தை எடுப்பதற்கு கிடைத்த சரியான சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுவிட்டு வந்து நிற்கிறாயே முட்டாள் பூதமே! என் முகத்தில் விழிக்காதே. பிரபு, நான் என்னென்னவோ செய்து பார்த்தேன். அவனுடைய தவத்தை கலைக்க என்னால் முடியவில்லை. விளக்கம் தேவையில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யாததால் உன்னை மீண்டும் ஜாடிக்குள் அடைத்து உன்னை பூமிக்குள் புதைக்கப் போகிறேன். வேண்டாம், வேண்டாம், என்னை பூமிக்குள் புதைத்து விடாதீர்கள் பிரபு. என்னை விட்டு விடுங்கள். என்னை விடுதலை செய்யுங்கள். வேண்டாம், வேண்டாம், விட்டு விடுங்கள். வேண்டாம், என்னை விடுதலை செய்யுங்கள். என்னை விடுதலை செய்யுங்கள். அம்மா, என் மகனுக்கு ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. அவன் நல்லா இருக்கா? என் மகன் நல்லா இருக்கா? என்னடா இருக்கா? ஒரே ஆள் கிட்ட வியாபாரம் பண்ணி காசு பார்த்தரலாம்னு சொன்னேன். அந்த ஆள் வேற இன்னைக்கு ஊர்ல இல்ல. என்னடா பண்ண போற? தேனு மீனா பரவாயில்ல, வேற யார்ட்டையாவது வியாபாரம் பண்ணிக்கலாம். இது மேற்படி ஐட்டமாச்சே. டேய், ரெண்டு பேரும் சும்மா வாங்கடா. வாரத்துக்கு ஒரு பாட்டில் கேட்ட ஆளு இன்னைக்கு பார்த்து ஊர்ல இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? டேய், இந்த வார செலவுக்கு என்னடா பண்றது? இருடா, அந்த ரெண்டு பொண்டாட்டிக்காரன் ஊர்ல இல்லனா என்ன? இன்னும் எத்தனையோ ரெண்டு பொண்டாட்டிக்காரன் ஊர்ல இருக்கான்ல, அவங்கள பிடிச்சா வேலை முடிஞ்சது. இது மேற்படி ஐட்டம்னு தெரிஞ்சா கல்யாணம் ஆகாதவங்க கூட வாங்கிக்குவான். எவனா மாட்டோனா பாப்போம். டேய் வாடா, வா வா.
வணக்கம் வணக்கங்க. வணக்கம். நாங்க சித்தர்மலையில இருக்கிற காட்டுவாசிங்க. வியாபாரத்துக்காக ஊருக்குள்ள வந்திருக்கோம். அடடே சித்திரமலை காட்டு வாசிங்களா? ஆ. வாங்க வாங்க. ஆமா இப்பெல்லாம் ஏன் நம்ம ஊர் பக்கம் வர்றது இல்ல? நாங்க ரொம்ப நாளா இந்த ஊர்ல தான் வியாபாரம் பண்றோம். ஆனா உங்களை நாங்க பார்த்ததே இல்லையே. ஆனா நான் உங்களை பார்த்திருக்கனே. ஜன்னல் வழியா தெருவுல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஏன் கதை வழியா உங்களால பார்க்க முடியாதா? என்ன கட்டி போட்டு கதவையும் மூடி போட்டா நான் எப்படி பார்க்க முடியும்? இவ்ளோ பெரிய ஆளையா கட்டி போடுவாங்க? அதானே. நான் காணாம போயிடுவேனா? என் பொண்டாட்டி சொல்றா. சரிதா. புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை போல இருக்கு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வியாபாரத்தை கவனிப்போம். அண்ணாச்சி, இந்த ஊர்ல 2 பொண்டாட்டிக்காரங்க யாரையாவது தெரியுமா உங்களுக்கு? ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? மேற்படி ஐட்டம் ஒண்ணு கொண்டாந்துருக்கோம். 2 பொண்டாட்டிக்காரங்க அதை உடனே வாங்கிடுவாங்க. அதான். ஓ, உங்களுக்கு தெரியாது இல்ல? எனக்கு 3 பொண்டாட்டி. இதான் அந்த 3வது பொண்டாட்டியோட வீடு. ஆமா, அந்த மேற்படி ஐட்டத்தை நானே வாங்கிக்கிறேன். கொண்டாங்க, வாங்கிக்கங்க. நல்ல வேலை, ஒரே இடத்துல வியாபாரம் முடிஞ்சது. ஆமா, இந்த ஐட்டத்தோட விலை என்ன? 100 ரூபா கொடுத்துருங்க. நீங்க விளையாடுறீங்களா? இந்த பாட்டிலோட விலை 100 ரூபாயா? பாட்டிலுக்கு இல்லைங்க, அதுக்குள்ள இருக்கிற சரக்குக்கு தான் 100 ரூபா. அதான் கேக்குறேன். இவ்வளவு கம்மி விலைக்கு வித்தா எப்படி நீங்க உருப்படுவீங்க? நான் போட்டு தரேன். 500 ரூபா வச்சுக்கோ. 500 ரூபாயா? ஆமா, ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் 100 ரூபா, எனக்கு 200 ரூபா. நான் ரொம்ப நியாயமா நடந்துக்கிடுவேன். அண்ணாச்சி, இனிமே உங்ககிட்ட மட்டும்தான் வியாபாரம். அடுத்த தடவை வரும்போது இதோட பெரிய பாட்டிலா கொண்டு வரோம். காசை கொடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா காட்டு போய் சேர்ந்துருவோம். இந்தா 1000 ரூபா நோட்டு 500 ரூபா எடுத்துட்டு 1000 ரூபாயா? யோ, காட்டுல இருந்தா எங்களை விவரம் தெரியாத கேனையனுங்க நினைச்சிட்டியா? 500 ரூபாய்க்கு மேல வேற நோட்டே கிடையாது. யாரை ஏமாத்த பாக்குற? உண்மையான பணத்தை குடியா. நீ ஆளும் சிறுசு, அறிவும் சிறுசு. இந்த ஊர்ல யார வேணாலும் கேட்டு பாரு. டாய், இங்க வா. இது என்னது? இது 1000 ரூபா நோட்டு. அண்ணாச்சி, நல்லா பார்த்து சொல்லுங்க அண்ணாச்சி. காட்டுவாசிங்களா? இந்த ஆளு சரியான பைத்தியம். நான் மட்டும் இந்த சிகரெட் அட்டை 1000 ரூபா நோட்டுன்னு சொல்லல, இந்த ஆள் என்ன கல்லால அடிச்சிருப்போம். இவங்கிட்ட ஏதாவது கொடுத்திருந்தா இனாமா கொடுத்ததா நினைச்சு சீக்கிரமா இடத்த காலி பண்ணிருங்க. இந்தாங்க. டாய், எங்கடா ஓட பாக்குறீங்க? 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா ஓடி போங்க. யோ, இதான் 1000 ரூபா. டாய், டாய், என் பணத்தை கொடுங்கடா. பணத்தை கொடுங்கடா. என்ன கட்டி போட்டு போங்கடா. என்ன கட்டி போட்டு போங்கடா. மாயா மச்சந்திர